இந்த வகையை சுமக்கிற பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இருக்கிறது. என் பிள்ளைக்கு இதை ஊட்டுவேன், என் கணவருக்கு ஊட்டுவேன், என் மாமியாருக்கு ஊட்டுவேன், என் வித்துக்களுக்கு நான் விதைப்பேன். இந்த தௌஹீதை, இந்த பிதஅத் ஒழிப்பை, ஷிர்க் ஒழிப்பை, ஏகத்துவத்தை, தூதுத்துவத்தை விளக்குல எண்ணெயா ஊத்தி ஏத்துவேன் தினமும் என்று மனசுல நீங்க கங்கணமா எடுக்கணும். அப்படி வகையை நீங்கள் பாதுகாப்பீர்களானால் வகை உங்களுக்கு 8 புறத்தில் நின்று வழி நடத்தும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய திருமணங்களை, கொடுக்கல் வாங்கல, பொருளாதாரத்தை, ஹலால் ஹராம, சாப்பாட்டை, ஆடை அணிகலன்களை, வீடு கட்டுறத எல்லாத்தையும் வழிகாட்டும் வகை இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் இறைவனால் வழங்கப்பட்ட மனிதகுல வழிகாட்டுதல் இஸ்லாம் வகை. இதை நினைக்கணும். தௌஹீத் பிரச்சாரத்தில் நிக்கிறதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் நிற்பீர்களானால் சப்ஜெக்ட் க்ளோஸ். நீங்கள் இந்த பிரச்சாரத்தை, இந்த மார்க்க சட்டங்களை, அல்லாஹ்வின் வகையை, வேத வரிகளை, பெருமானாரின் மொழிகளை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், பிரச்சாரத்தை கண்டும் காணாமல் விடுவீர்களானால் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களுக்கு பகரமாக மாற்று சமூகம் அந்த இடத்தில் வைக்கப்படும். வேறு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சும்மா லா யகுன் அம்சாலக்கும், அவர்கள் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு உடலாலும், பொருளாலும், செல்வத்தாலும், உயிராலும், அறிவாலும், எழுத்தாலும், பேச்சாலும், தன்னாலுடைய மனதாலும் உழைப்பார்கள். அந்த சமூகம் சோடையா இருக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மைக்கு முந்திய நபி தோழி என்று கொடுத்திருக்கோம். சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? இஸ்லாத்துக்கு முன்னால் மார்க்கம் புரியாம இருந்தாங்க. மார்க்கம் கிடைத்த பிறகு சோர்ந்து போய், சொம்பி போய், வெந்து போய், நொந்து போய் இருந்தாங்களா? இல்லை. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நேர்வழி கிடைத்த பிறகு கிடைக்கிற இடம், போற இடம், பார்க்கிற இடம், உட்கார்ற இடம், நிக்கிற இடம், எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க சகாபா பெருமக்கள். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை பார்க்கிறோம். மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணலாம். பெண்களும் மேடையில் பேசுறது மட்டும்தான் மார்க்கமா? பெண்களை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு பெரிய வாழ்க்கை முறை இருக்குது. ஆண்கள் வெளியே போய் பொருளாதாரம் தேட, உழைக்கிறதுக்கு, படிப்பதற்கு, எல்லாத்துக்கும் ஆண்கள் வெளியே போயிடுவாங்க வீட்டை விட்டு. பெண்களுக்கு அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு வேற விதமான பிரச்சார யுக்திகள் இருக்குது. கணவனுக்கு பிரச்சாரம் பண்ணலாம், மாமியாருக்கு பிரச்சாரம் பண்ணலாம், நம்முடைய பிள்ளைகள் பிரச்சாரம் பண்ணலாம், நம்முடைய பேரம்பேத்திகளுக்கு பிரச்சாரம் பண்ணலாம். உங்களுக்கு திருமறை குர்ஆன் நன்றாக ஹர்ஃப் சுத்தமாக ஓத தெரியும் என்றால், மகரஜ் சுத்தமாக இருக்குமானால், உங்களுக்கு தஜ்வீத் இருக்குமானால், நீங்க மக்தப் மர்சா நடத்தலாம். நீங்கள் இன்றையிலிருந்து எண்ணி திருக்குர்ஆனையும் நபிமொழியையும் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மக்தப் மதரசாக்களை உருவாக்குவீர்களானால், எண்ணி 15 ஆண்டுகளில் அவர்கள் இளைஞர்கள், எண்ணி 30 ஆண்டுகளில் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகள். அவன் ஆட்டோமேட்டிக்கா அம்புட்டு பள்ளிவாசல் தௌஹீதாயிடும். தௌஹீத் ஜமாத்து தான் நிர்வகிக்கணும் நாங்க சொல்லல, நம்மளும் அப்படி போதிக்கல. எல்லா தௌஹீதா மாறட்டும்ங்கிறோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளியாச தௌஹீத் பள்ளியாச, தக்வா பள்ளியாச தௌஹீத் பள்ளியாச. பள்ளிவாசல் தான் இணைவைப்பு இருக்காது, குர்ஆன் சுன்னா தான் என்று எல்லா பள்ளிவாசல்களும் மாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த வருஷத்திலிருந்து நாம ஒரு 15 வருஷத்தை கங்கணமா கையில் எடுத்தா, தாய்மார்கள் நினைச்சா 15 வருஷம் கழிச்சு, 30 ஆண்டுகள் கழிச்சு எல்லா பள்ளிவாசலும் தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாசலா மாறும் இன்ஷா அல்லாஹ். அதான எனக்கு. ஏன் அதுக்கு நோக்கி வரமாட்டேங்கிறிய? அமைதியா இருக்கிறிய? என்ன அர்த்தம்? நாங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், 3 வேளை தெளிவா போய்கிட்டு இருக்குது, திடீர்னு மக்தப் மர்சாக்கு எங்களுக்கு வாங்கண்டா, அப்ப என்ன இது நல்ல குடும்பமா? முன்மாதிரி குடும்பம் சொல்ல முடியுமா? நல்ல சமூகத்தின் அடையாளம் சொல்ல முடியுமா? தேட வேண்டியதா இருக்குது பெண்களை. அப்ப இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். சஹாபிய பெண்மணிகளை பாருங்கள், எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கணவனை விரட்டி விரட்டி பிரச்சாரம் பண்றாங்க. இப்படி நம்ம பேசுறோமா? நம்ம மக்கள் எப்படி இருக்கோம்? என்னங்க ஒரே ஜமாத்துன்னு போறிய? மனைவி, மக்கள், பிள்ளைகள் பேசுற சூழ்நிலையை இன்றைக்கு அதை தாண்டி தான் இந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா அது மஸ்ட், அது கடமை. அந்த கடமையோடு இந்த மார்க்க கடமையை போய் சேர்க்கணும்ல. நல்ல குடும்பங்கள் என்றால் அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். மனைவியுடைய பிரச்சாரம் எதுல இருக்குது? மேடை ஏறி பேசுவதிலும் இருக்குது, கணவனுக்கு ஒத்துழைப்பதில் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பதில் இருக்குது, மாமியாருக்கு ஒத்துழைப்பதில் இருக்குது. நல்ல மாமியாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நம்முடைய மருமக, நம்முடைய பிள்ளை, நம்முடைய மக, நம்முடைய மருமக இந்த பிரச்சார பணியில, கொள்கையில, நிர்வாகத்துல, இந்த அமைப்புல இருக்கிறார் என்றால் நோய்ங்க கூடாது. மாமியார் பாருங்க, பிரச்சாரம் போங்க, குடும்பத்தையும் பாருங்க. அந்த மாமியாரு மருமகனுக்கு தூண்டணும், அந்த மதினி கொழுந்தனாருக்கு தூண்டணும், அக்கா தம்பிக்கு தூண்டணும், அம்மா பிள்ளைக்கு தூண்டணும்.
இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். பிரச்சாரத்துல சஹாபாக்கள் இப்படி இருந்தாங்க. வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் ஸபர். உங்களில் ஒருவருக்கொருவர் உண்மையை போதித்து ஒருவருக்கொருவர் பொறுமையை போதிங்கள். அல்லாஹ் அற்புதமா சொல்றான். இது மேடையில் ஏறி பேசுற வசனம் கிடையாது. ஒருவருக்கொருவர் என்றால் பொண்டாட்டி புருஷனுக்கு சொல்லணும், புருஷன் பொஞ்சாதிக்கு சொல்லணும், வாப்பா உமாவுக்கு சொல்லணும், உமா வாப்பாட்ட சொல்லணும், பேரன் தாத்தாவுக்கு சொல்லணும், தாத்தா பேரன்ட்ட சொல்லணும். இப்படி எந்த வீட்டில் இருக்குது? இதெல்லாம் அடிப்படை. இதை நோக்கி நம்ம நவரணும். எந்த அளவுக்கு சஹாபிய பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில் பார்த்தா, இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம் என்ற பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்து மக்கா வெற்றியின் போது மக்காவுக்கு வர்றாங்க. 17 நாள் தங்குறாங்க. அங்க ஒரு அறிவிப்பு செய்றாங்க. யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் நிம்மதி, காபாவில் நுழைந்தவர்களுக்கு எல்லாம் நிம்மதி, இஸ்லாத்தை ஏற்பவர்கள் ஏற்கலாம், எங்களை பழி வாங்கினால போர்க்களத்தில் எங்களை கொல்வதற்கு வந்ததினால் உங்களை நாங்கள் இன்றைக்கு பழி தீர்க்க போவதில்லை, உங்களை பொது மன்னிப்பு வழங்குகிறோம், இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க. அழைச்சா அபூஜலுடைய மகன் பெரிய எதிரி, பதிர் போரில் கொல்லப்பட்டாள். அபூஜல் பெரிய எதிரியா இருந்தாரு. இந்த அபூஜலுடைய மகன் இக்ரிமத் இப்னு அபூஜல் பயந்து ஓடுறாரு. நான் பெரிய தலைவருக்கு மகன், எங்க வாப்பா முஹம்மது நபியை கொல்லண்டு போனாலு, எங்க முஹம்மது நபி கையில பட்டா சங்க அறுத்துருவாரோ என்று பயந்து கொண்டு ஓடுறாரு. மக்கா விட்டு யமனுக்கு ஓடிடுறாரு. இப்ப நம்மளை பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்க என்று நினைத்து கொண்டு ஓடுறாரு. அவங்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஏற்றுட்டு என்னதுமா சொன்னாங்க, நான் எங்கள் வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஒட்டகத்தில் பயணம் செய்த ஒரு பெண்மணி, இன்னைக்கு கார் பஸ் இருக்குது, ஃப்ளைட்லாம், மக்காவிலிருந்து யமனுக்கு பயணம் செய்கிறாங்க. கணவனை விரட்டி பிடிக்கிறாங்க. எங்கே ஓடுதே வாங்க, எங்கே ஓடிட முடியும்? யமன்லையும் முகமதின் ஆட்சி தான் வரப்போகிறது. யமனுக்கு ஓடிட்டா ஓடிடுவீங்களா? ஹல்ரமௌத்தில் இருந்து சன்னா வரைக்கும் முகமதுக்கு இறை செய்தி இருக்குது, முன்னறிவிப்பு. அரபு தேசத்தை விட்டு வெளியே போனா மட்டும்தான் உங்களால தப்பிக்க முடியும். இந்தியாவுக்குலாம் வர முடியாது. அவங்க பேசுறாங்க கணவன்கிட்ட, மறுவாதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரை பெருமானார்ட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போய் அரசனெல்லாம் எங்க வீட்டுக்காரரை கூட்டு வந்துட்டேன், எந்த பொண்டாட்டி அதை இப்படி செஞ்சிருப்போமா, நல்லதா போச்சு, கேப்பில் ஓடிட்டா நம்ம யமன்ல போய் செட்டில் ஆயிடலாம், அப்படித்தான், ஏன்டா அந்த தொந்தரவு அப்படின்னு சொல்லி ஓடிடலாம்னு ஓடி இருப்போம். சஹாபிகள் அப்படி இல்லை தானே. நம்ம ஹிஜ்ரத் பண்ண எதுக்கு பண்ணியிருப்போம்? தென்காசி மாவட்டத்திலேருந்து மதுரைக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்திருப்போம் வியாபாரத்துக்கு. காயல்பட்டத்துலேருந்து வந்திருப்போம் பெட்டியை தூக்கிட்டு. இங்கே இருந்து மதுரையிலேருந்து மும்பைக்கு பெட்டியை தூக்கிட்டு போயிருப்போம் வியாபாரத்துக்கு. தப்பு கிடையாது. உலகம் ஃபுல்லாக போய் தேடலாம் பொருளாதாரத்தில். இஸ்லாம் வந்து குளோபல் மார்க்கம், உலகளாவிய மார்க்கம். ஆனால் கணவனை அழைப்பு கொடுப்பதற்காக, இஸ்லாத்தின் பாய் அழைப்பதற்காக ஒரு பெண்மணி பயணம் செய்து ஒட்டகத்திலே யமன் தேசம் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய முன்மாதிரி இது. சொல்ல வேணாமா? நம்ம வீட்டுக்கார குடியார கணவனை திருத்த வேண்டாமா? புரியாத மாமனாருக்கு திருத்த வேண்டாமா? நாடகம் பார்க்கிற மாமியாவை திருத்த வேண்டாமா? உலகமே சதா என்று கிடக்கிற நம்முடைய குடும்பத்தினர்களை திருத்த வேண்டாமா? நல்ல வாய்ப்பு. சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹ் வந்த உடனே, அவரை பார்த்த உடனே, அபூஜலுக்கு முதல்ல ஒரு பெரிய தலைவர் மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார்னா சாதாரண மேட்டரா? பெரிய செய்தி அது. சுப்பிரமணிய சுவாமி மகா, இவர் இஸ்லாத்தை அழிக்கணும், அதை செய்யணும் அப்படி இப்படி ஆய் போய் எங்க வேணாலும் பேட்டி கொடுக்கறது. கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கானே, உன் புள்ள பேர் என்ன பேரு? அப்படியா, வா வச்சு விட்டா இஸ்லாத்தை உள்ளத்துல சொல்லுமா தாய், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவன் மக உம்ராவுக்கு போது இவர் வந்து ஏர்போர்ட்ல ஏற்றிட போறாரு. டெல்லி ஏர்போர்ட்ல பேட்டியை கேட்குறாங்க, என்ன நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றல, உங்கள் பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கிருச்ச? ஒன்றும் செய்ய முடியல. அதை அவங்கவுங்க மார்க்கு நம்ம செய்ய முடியும், டேக்கடிஸ் பாலிசி, அவ்வளோதானே சொல்ல முடியும். இங்கே வரலாற்றை எடுத்து பாருங்க. வரலாறு நெடுக்க இஸ்லாத்தை உக்கரமாக எதிர்த்தவர்களின் உள்ளங்களில் தான் இந்த ஈமானிய வலு பாய்ச்சப்பட்டிருக்கிறது. வரலாறு முழுக்க அப்படித்தான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுக்கு மூசாங்கிற பிள்ளைய எடுத்து வராது, எல்லா ஆம்பளையும் கொண்டான். நல்லா புரியுங்க. அவனுக்கு ஒரு நோய், சைக்காலஜிக்கலா மனதத்துவ அடிப்படையில் வந்து பயந்தாங்கொல்லி. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலே அலர்ஜி, ஆட்சி எதிர்த்துருவாங்க. இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியை தான், அப்படி அவனுக்கு ஒரு நோய், மனநோய். அவனுக்கு கொஞ்சம் அப்படி பொண்டாட்டி செய்திகளை போட்டு பிள்ளைய வளர்ப்போமே, இல்லை நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்ல, நமக்கு தான் பிள்ளை இப்படின்னு ஒன்றா. அவ்வளோ கல்லஞ்சக்காரனுடைய உள்ளமும் பொண்டாட்டி சொன்னால் கரைஞ்சிடும்.
இது ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு ஏற்படுத்திய இயற்கை நியதி, நேச்சுரல் பேலன்ஸ். இதை யாராலும் உடைக்க இயலாது. இதை நீங்க தௌஹீதுக்கு பயன்படுத்தணும். அன்னை ஆசியா மாதிரி அப்படி பயன்படுத்துங்க. உம்மு ஹக்கீம் மாதிரி பயன்படுத்துங்க. வரலாற்றில் அவ்வளவு பெரிய கொடுங்கோலனை எதிர்த்தவர், அவர் கையினாலே வளர்த்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் வளர்த்த பிள்ளைதான் மூசா நபி. எங்க வச்சா பத்தில அல்லாஹ் அப்பு எதிரி வீட்டுல தான் அல்லாஹ் வைப்பான். அல்லாஹ்வுக்கு அலாதி பிரியம். எவர் ரொம்ப வாயில வட சூடுதானோ பேசுறா ராசா விட்டுக்கிட்டே இருப்பான். பேசுறா ஆடுறா ஆட விட்டு அடிப்பான். கடைசியா ரப்புல் ஆலமீனுடைய ஸ்டைலே ரொம்ப அல்லாஹ்வுடைய ட்ரேடே அது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப அலாதி பிரியம் அது. வரலாறு நெடுக்க அப்படித்தான் இருக்கு. அபூஜலுடைய பிள்ளைக்கு எல்லா இஸ்லாம் கொடுத்தானா, பெருமானார் கூட்டு வர்றாங்க, அப்படி எதிரியுடைய பிள்ளை நொட்டி மேல பாஞ்சி முத்தமிட்டு கட்டி அணைச்சாங்க அந்த சஹாபியை. அதுக்கப்புறம் காஃபிரா இருந்து இஸ்லாத்தை வந்தனால திருமணத்தை புதுப்பித்தார்கள். ரவாஹுல் மாலிக், முஅத்தா, பைஹகி, அப்துர் ரஸாக் இப்னு முஸன்னஃப் என்ற பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 998வது செய்தியா பார்க்கிறோம். எப்படிப்பட்ட செய்தி இது? போய் பார்த்தோமா, கணவனுக்கு இப்படி பிரச்சாரம் செய்தோமா, கணவனுடைய மைனஸை புரிஞ்சு கொண்டு தௌஹீதுக்கு பட்டதிட்டுங்க, இஸ்லாத்துக்கு பட்டதிட்டுங்க. அந்த ஒண்ணு மனைவிமார்கள் செய்திட்டீர்களானால் நீங்களும் சொர்க்கம் போயிடும், உங்க கணவர் சொர்க்கம் வந்துடும், உங்க பிள்ளைகளுக்கு சொர்க்கம் வந்துடும், குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு பெண் சீர்திருத்தம் பெற்றால் சமூகமே மாறும். ஏன்? ஒரு ஆம்பளை சீர்திருத்தம் பெற்றால் சமூகம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண் சீர்திருத்தம் பெற்றால் ஒரு குடும்பம் மாறும். ஒரு குடும்பம் மாறிச்சுன்னா அண்டை அயலார்கள் மாறுவார்கள். 10 வீடுகள் மாறிச்சுன்னா தெரு மாறும். அப்ப எங்க இருந்து மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையில, குடும்பங்கள்ல மாற்றம் வந்தால் இந்த குலம் செழிக்கும், இந்த தௌஹீது வளரும். குடும்பம் குடும்பமா தௌஹீது குலங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த அமைப்பு. இந்த ஜமாத் எதுக்கு வச்சுக்கிறோம்? சாதாரண முஸ்லிமா வாழ்றதுக்கு இந்த ஜமாத்து தேவையில்லை. கூட்டம் கூட்டமா இந்த ஜமாத்துல வைத்து தௌஹீது சொந்தங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த அமைப்பு தேவை. ராயல்டி சின்ன நன்மையை செய்து பெரிய சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன வழி? அதுக்கு தான் இந்த ஜமாத். இதை கவனத்தில் வைக்கணும். அப்ப பிரச்சாரம் பண்ணணும்டா முதல்ல என்ன வேணும்? அறிவு வேணும். என்ன வேணும்? அறிவு வேணும் இல்லையா? ஏபிசிடி தெரிஞ்சா தானே வார்த்தையை வாசிக்க முடியும். அப்படித்தானே? MOTHER மதர் அப்படின்னா ஏபிசிடியே தெரியாது, மதரை வாசிண்டா எங்க வாசிக்க முழிக்கத்தான் செய்யணும். இப்படித்தானே? ஏபிசிடி படிக்கணும், சேர்த்து 2 எழுத்தா படிக்கணும், அப்புறம் 5 எழுத்தா படிக்கணும், அப்புறம் மதர்னு வாசிக்கணும், ஃபாதர்னு வாசிக்கணும், அப்புறம் சென்டென்ஸா வாசிக்கணும், அப்புறம் புத்தகம் எழுதணும். அப்ப ஏபிசிடில இருந்து படிச்சுக்கிட்டு வரணும்ல. ஷிர்க்கும் பிதஅத்தும் ஏபிசிடியா இல்லையா? ஷிர்க்கும் பிதஅத்தும் இஸ்லாத்துக்கு ஏபிசிடி. இந்த ஏபிசிடியே தெரியலண்டா நீங்க எப்படி படிப்பிய? இஸ்லாத்தை கொண்டு எப்படி சேர்ப்பிய? அடிப்படையே தெரியலண்டா எப்படி நம்மள முஸ்லீம் சொல்றது? அடிப்படையை கத்துக்கங்க ஃபர்ஸ்ட். அறிவுதான் பொக்கிஷம். உலகத்தில் எதை வேண்டாம் திருடலாம், அறிவை மட்டும் திருட முடியாது. இன்டெலிஜென்ஸ், ஒரு மனிதனுடைய அறிவை மட்டும் எவனாலும் திருட முடியாது. புருஷனாலையும் திருட முடியாது, பொண்டாட்டியால திருட முடியாது, மாமியா திட்டுவா, கல்வியை திருட முடியாது. என்ன திட்டினாலும் சரி, குர்ஆன் வசனம் எனக்கு தான் தெரியும். மாமியா சும்மா தான் நிக்கணும், வேற வழி கிடையாது. கல்வியை களவாங்க முடியுமா? மாமியானால, குழந்தையானால களவாங்க முடியுமா? வாத்தியார்னால களவாங்க முடியுமா? களவு போகாத ஒரே சொத்து கல்வி மட்டும்தான். இந்த ஜமாத்து செய்த அடிப்படையே கல்வியை போதிக்கிறதா. அதுவும் எந்த கல்வியை? வகை கல்வியை. அதுல நீங்க தெளிவாக இருந்தால் இந்த உம்மத்துக்கே உங்களால் வழிகாட்ட முடியும். வரலாற்றில் பார்க்கிறோம், கல்வி அறிவுதான் ஒரு சமுதாயத்தின் பொக்கிஷம். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் இந்த சமூகம் இருந்த தொலைவு, வெகு தொலைவு, ரொம்ப உயரத்தில் இருந்தோம். இந்த நாட்டில் கட்டப்பட்ட உயர்கல்விகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்துக்கு போட்ட நன்கொடை, பிச்சை. ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு நம்ம நிலை என்ன? ஹிஜ்ரி 300ல, ஹிஜ்ரி 400ல, ஹிஜ்ரி 800ல, ஹிஜ்ரி 1300ல இருந்த கல்வி கட்டமைப்பு, வகை கட்டமைப்பு இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் மீண்டெடுக்கப்பட்டிருக்கு. 180 ஆண்டுகள் ஏகத்துவத்தில் பின்னோக்கி சென்றுச்சு தமிழ்நாடு. இன்றைக்கு அதை நிரப்புகிற இந்த அமைப்பு, அதற்கு அடிப்படை பிரச்சாரம், வகை பிரச்சாரம், வான்வழி பிரச்சாரம். வானிலிருந்து இறைவன் வந்த செய்தி, அந்த பிரச்சாரம், அல்லாஹ்விலிருந்து வான் மூலமாக வகை வந்த செய்தி, அதுதான் இந்த சமுதாயத்தை அப்படி தலைகளை புரட்டிச்சு. இன்றைக்கு இத்தனை தாய்மார்கள் திருந்தி
என்றால், இத்தனை குடும்பங்கள் மாறி இருக்கிறது என்றால் வகிதான் உங்களை வார்த்தை எடுத்துச்சு. எங்களுக்கு இந்த ஆலிம்களுக்கு எந்த பண்பும் இல்லை, இருக்கிறத சொன்னோம் உள்ள மாதிரி, அவ்வளவுதான். பட்டத்தை இட்டுச்சங்க. நீங்க இந்த கல்வியை சஹாபிய பெண்மணிகள் அப்படி வரலாற்றில் சொல்லிச்சாங்க. உம்மு யாக்குப் என்ற பெண்மணியை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறையிலும் நபிமொழியிலும் அறிவு பெற்றிருந்து ஆலிம் ஷாக்களுடைய, முஅத்தின்களுடைய, வக்ஃப் நிர்வாகிகளுடைய, ஜமாத் நிர்வாகிகளுடைய சட்டையை பிடிச்சி இந்த வசனத்துல இருக்கா, தர்கா இருக்கா, மௌலுது இருக்கான்னு கேட்டிருந்தேனால், இந்த மௌலுது இந்தியாவில் வந்திருக்குமா? தமிழ்நாட்டில் மௌலுது வந்திருக்குமா? பிதஅத் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? இப்பமாவது கேளுங்க, சட்டையை பிடிக்க வேணாம், வாயால கேளுங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி கேட்டாங்க. யார் காலத்தில்? ரசூலுல்லாஹ் காலத்தில் சகாபாக்கள்கிட்ட கேட்காங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு பெரிய இமாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அவர் பெரிய அறிஞர், திருமறை குர்ஆன் விரிவுரையாளர், அந்த ஊர்ல பேமஸான அறிஞர், அவரு தலைமை இமாம். அவர் ஜும்மா மேடையில் நின்று சொல்றாரு, அல்லாஹ் பச்சை குத்துவர்களையும் பச்சை குத்தி விடுபவர்களையும் முகமுடியை மலிப்பவர்களையும் பற்களை அழகுபடுத்துக்காக ரம்பத்தால் கீறி அழகுபடுத்துவர்களையும் படைப்பினங்களின் கோலத்தை அலங்கோலமாக மாற்றுகிறவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று ஜும்மா மேடையில் பேசுறாரு. இது கேள்விப்பட்டு உம்மு யாக்குப்ங்கிற பனு அசத் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அசர்த் வீட்டுக்கு போறாங்க. அசர்த் யாரு? பெரிய அசர்த் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இன்னைக்கு சும்மா பேசுனது யாரு? இந்த வீட்டில் ஒரு ஆலிம்ஸா இருக்காங்களாமே, வெளியே வாங்க. ஆமா, நான் தான் பேசுனேன். என்ன செய்தி? இந்த மாதிரி பல்ல கீறி விடுறவங்களும், சாயம் போடுறவங்களும், பச்சை குத்துறவங்களும், முடிய மலிக்கிறவங்களும் லானத்து செஞ்சாங்க. அல்லாஹ் லானத்து செஞ்சதாக ஜும்மா மேடையில் எவ்வளவு தைரியம் இருந்தா பேசுவீங்க? அந்த ஆலிம் சாட்ட இப்னு மஸ்ஊத்ட்ட ஆதாரத்தை வச்சுட்டு தான் போகணும். அவரு பரவாயில்லையே, பெண்கள் இவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்களே மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, குர்ஆன் ஒழுங்கா படிச்சேமா தாயி அப்படின்னு அவரு கேட்காரு. அதெல்லாம் படிச்சாச்சு, யாரை ஏமாத்த பார்க்குறிய? லக்கது கரத்து மா பைன லஹைனி ஃபமா வஜத்து ஃபீ மா தகுல். இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் ஒரு பேப்பர் விடாம படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னை ஏமாற்ற முடியாது. நீங்க சொன்ன வசனம் குர்ஆனில் இல்லை, வாபஸ் வாங்க செய்திய கண்டன உரையை நடத்திச்சு அந்த அம்மா. இந்த வசனத்தை செவியுறவில்லையா? அமா கரத்தி மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த வசனம் உனக்கு தெரியலையா? நல்லா பாருமா, குர்ஆன்ல இருக்கு. இந்த முகமது எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்ற வசனம் உங்களிடத்துல இல்லையா? அதான் நான் பார்த்தேன். என்னடா நேரடியா குர்ஆன்ல இருக்கிற மாதிரி சொன்னீங்களேன்னு பார்த்தேன். அந்த அம்மா திரும்ப ஏத்துக்கிருச்சு. நேரடியா குர்ஆன்ல இல்ல அந்த செய்தி, பச்சை குத்துற தடண்டு. யார் சொன்னது? அது நபிகள் நாயகம் சொன்னது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதும் எதுதான்? வகி செய்தி தான், இஸ்லாம் தான். குர்ஆன் மட்டும் வகி அல்ல, குர்ஆனுக்கு விளக்கமான பெருமானாருடைய சொல் செயல் அங்கீகாரமும் வகிதான் என்று பேசுகிற வசனம் தான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன, அல்லாஹ் சொன்னா என்ன, எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததானம்மா. அந்த அம்மா உடனே அப்படி சொல்லுங்க, சும்மா லேசா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டியே, சும்மா குர்ஆன்ல இருக்குன்னு அடிச்சுட்டு போக முடியாது. இந்த செய்தி எங்க இருக்கு தெரியுமா? சஹீஹ் புகாரில 4886வது செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு ஆலிம் மேடையில் பேசுகிறார். ஒரு பெண்மணி, ஒரு தாயார், ஒரு சஹாபி பெண்மணி எழுந்து வீட்டுக்கு போய் அட்ரஸ் வாங்கி இமாம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு வகையில் ஆதாரம் இல்லை என்றால் சும்மா விட மாட்டேன் என்று ஆணுடைய சட்டையை உழுக்கிறார்கள் என்றால் இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சும்மா சோடையாயிராதீங்க. இந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி, அடிச்சு விட்டுட்டு போறதுக்கு இங்க வகையில் ஆளாளுக்கு கையை வச்சுட்டு போக முடியாதுங்கிற செக்யூரிட்டிய பெண்கள் நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துங்கள். வகையை பாதுகாக்கிற கேடயமாக நீங்கள் நின்றால் இந்த வகை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் நிச்சயம் காத்து நிற்கும். நிக்குமா இல்லையா? நீங்க வகையை காத்து நில்லுங்க, வகை உங்களுடைய சந்ததிகளை காக்கும் இன்ஷா அல்லாஹ். சாதாரண மேட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆக்ரோஷம் இருக்கணும். நெஞ்சமெல்லாம் பதற செய்தி, பெருமானார் இறந்து விடுகின்றார்கள்.
இறந்து சில நாட்கள் கூட ஆகல, அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் பார்த்த அம்மாவுல இஸ்லாத்துக்கு வீரதரமாக செயல்பட்டிய இந்த பெண்மணியை நாம சும்மா விட்டுறக்கூடாது, ஜமாத் நின்று அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் உமரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்தா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுது, கண்ணீர் அப்படி தார சிந்துது. அழுகுன உடனே கேட்குறாங்க, இந்த பெண்மணி அழுகுறத பார்த்துட்டு வந்த 2 சகாபாக்கள் அழுதுறாங்க. அவங்க தாடியெல்லாம் நனையுது. அபூபக்கர் இலகுன மனசுக்காரரு, பெண் அழுகுறத பார்த்தா அழுதுருவாரு. அழுதா உமர் அழுதுறாரு. அபூபக்கர் அழுகும்போது உமருக்கு அடக்க முடியல. வெறும் சம்பாஷணம் மட்டும்தான், பேச்சு நடக்கல. அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? அல்லாவின் தூதர் அல்லாஹ் விரும்பின இடத்துக்கு போயிட்டாங்களே, கெட்ட இடத்துக்கு போலையே, நல்ல செய்தி தானே. நொட்டி இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அந்த அம்மா, நபிகள் நாயகம் இறந்ததற்காக நான் அழவில்லை, எல்லா மனிதனுக்கும் இறப்பு நிச்சயம், பெருமானாருக்கும் இறப்பு நிச்சயம் என்று நான் நம்புகிறேன். எதுக்கு தெரியுமா அழுத? ரசூலுல்லாஹ் இறந்தா வகி நின்றுமே, அதனால அழுத. வகி நின்றுச்சேன்னு அழுதாங்கண்ணா. இப்படி பெண்மணி பத்திலா, வகி நின்றால் இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போயிருமோ என்கிற கவலை அந்த அம்மாவுக்கு. உம்மத்துக்காக கவலைப்பட்டு அழுத, வகியின் மீது பேராசை காதல் கொண்ட ஒரு பெண்மணி. இந்த அக்கறை உங்கள்கிட்ட இருந்துச்சா? இதை நினைங்க, இந்த வகியை சுமக்கிற பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இருக்கிறது. என் பிள்ளைக்கு இதை ஊட்டுவேன், என் கணவருக்கு ஊட்டுவேன், என் மாமியாருக்கு ஊட்டுவேன், என் வித்துக்களுக்கு நான் விதைப்பேன் இந்த தௌஹீதை, இந்த பிதஅத் ஒழிப்பை, ஷிர்க் ஒழிப்பை, ஏகத்துவத்தை, தூதுத்துவத்தை விளக்குல எண்ணெயா ஊற்றி ஏத்துவேன் தினமும் என்று மனசுல நீங்க கங்கணமா எடுக்கணும். அப்படி வகியை நீங்கள் பாதுகாப்பீர்களானால் வகி உங்களுக்கு 8 புறத்தில் நின்று வழி நடத்தும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய திருமணங்களை, கொடுக்கல் வாங்கல, பொருளாதாரத்தை, ஹலால் ஹராம, சாப்பாட்டை, ஆடை அணிகலன்களை, வீடு கட்டுறத எல்லாத்தையும் மலம் ஜலம் கழிப்பதற்கும் வழிகாட்டும் வகி இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் இறைவனால் வழங்கப்பட்ட மனிதகுல வழிகாட்டுதல் இஸ்லாம் வகி. இதை நினைக்கணும். இதுதான் கல்வி. இதை நீங்க புரிஞ்சு செயல்படணும். இப்படி இருந்தால் யார் மார்க்கத்தில் அடிச்சு விட்டு போக முடியாது. ஆயிஷா அலி கொடுத்த விளக்கங்களை பாருங்க. வரலாற்றில் பெரிய பெரிய ஆண்கள், சாம்பவான்கள் தோத்துட்டாங்க. ஆய்வு, ஆயிஷா அலிக்கு இருந்த ஆய்வு கூர்மை இருக்குத. முதலில் குர்ஆனை வைத்து, குர்ஆனுக்கு நபி மொழி முரண்படாது, அது முரண்பட்டால் நபி மொழி இல்லை என்று இந்த உம்மத்துக்கு பிரகடனப்படுத்திய பிதா மகள் ஆய்வு கண்ணகி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய வகியை சுமந்த பெண்மணி. பதிரு கிணத்தை பார்த்து, பதிர் போர்ல செத்த காபிர்களை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க மையத்தை பார்த்து, ஹல் வஜத்தும் மா வாது ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு இறந்த புணத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்காங்க. இத சஹாபி பார்த்துட்டு இப்னு உமர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மையத்தோட பேசுனாங்க, ரசூலுல்லாஹ் மையத்தோட பேசுனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னும் மையத்தோட பேசுனாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு லேசா மனசுக்குள்ள உடனே ஒரு விதமான நகைப்பு தான் வெளியே காட்டல. விவரமான வீகம் கொண்ட பெண்மணி, ஆன்மீக கலை தெரிந்த பெண்மணி அன்னை ஆயிஷா மையத்திட்ட பேசுனாங்களா? ஒரு மாதிரியாக சிரித்து விட்டு பெருமானாருடைய மனைவி அன்னை ஆயிஷா சொல்றாங்க, இல்ல, ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹும் லஆன யஸ்மவுனல் மா தகூல், இப்போ உங்களுக்கு காது கேட்கும் நான் சொல்றது. காது கேட்கும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ்வே, மையத்துக்கு காது கேட்கும் தானே அப்படின்னு வாதத்தை வைக்கிறார் இப்னு உமர். பெரிய சஹாபி, உமருடைய மகன், குர்ஆனுக்கு விளக்கம் தெரிந்தவர், பல ஹதீஸ்களை அறிவித்தவர், பெருமானாரை காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் பண்றதுல முதல் அவர். பெருமானாரை அச்சு அசலாக மாறாமல் பின்பற்றுகிற ஒரு சஹாபி இப்னு உமர். அவர் பேசுகிறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மையத்துக்கு காது கேட்கும். கான்ஃபிடன்ட். ஆயிஷா அலிக்கு சலனமே வரல. குர்ஆன்ல வசனம் இல்லையே, குர்ஆன்ல கதை முடிஞ்சிச்சு, சக், அவ்வளவுதான், தூக்கி தூர போடுங்க சாப்பிட்ட. ஒரு வசனம் தூக்கி நொறுக்கிட்டாங்க. மசாயில் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த மார்க்க அறிஞர், ஃபக்கீஹா, அறிவு கூர்மை மிக்க மார்க்க தீர்ப்பு வழங்கிய மிகப்பெரிய தலைவியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு திருமறையில் ஞானம் இருந்ததனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. சம்பவத்தை ஆயிஷா அலி பார்க்கவில்லை, கேட்கவில்லை,
சொன்ன மாத்திரத்தில் சொல்கின்றார்கள் இன்னஹுமுலான லயலமூன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேட்பாங்கன்னு சொல்லல, தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க அறிவுக்கு புறப்பட்டிருக்கும் என்ன, அன்னல்லதி குன்தா குலுலகும் ஹுவல் ஹக், நான் சொன்ன வஹீதான் சத்தியம், சிலைகள் பொய், இந்த உலகத்தில் நீங்க செஞ்சது பொய், நான் சொன்ன கொள்கை தான் சரி, இறைவன் ஒருவன் தான், மரணத்துக்கு பின் வாழ்க்கை உண்டு, நபி நான் என்கிற சொன்ன அனைத்தும் சத்தியம் என்பதை இப்ப இந்த மையத்துக்கு புரிஞ்சிருக்கும். கேட்டிருக்கும் சொல்லல, புரிஞ்சிருக்கும் சொன்னாங்க அப்படின்னு அடிக்காங்க. அப்படியே அவங்க சிந்தனையை மாத்துறாங்க. சொல்லிட்டு கேட்கிறாங்க, இது ஆதாரம் கிடையாது, நீங்க குர்ஆனை படிச்சீங்களா? நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, கேட்க வந்த ஆளை பார்த்து. இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா, செத்தவர்களை, இறந்தவர்களை, மைத்தாக்களை நபியே உம்மால் ஒரு காலம் காது கேட்க வைக்க முடியாது, செவியேற்க செய்ய முடியாது. செத்தவர்களை காது கேட்க வைக்கிற ஆற்றல் உமக்கு இல்லை. இந்த வசனம் படிச்சீங்களா குர்ஆன்ல? எப்படி இந்த வசனத்தை பெருமானார் நெஞ்சில் சுமந்தவர்கள் மையத்துக்கு காது கேட்கும் சொல்லுவாங்க? சிந்திக்க வேணாமான்னு கேட்காங்க. எவ்வளவு பெரிய வாதம்! அவர் பெருசா கொண்டு வந்தாரு, புஷ் போயிடுச்சு. ஒரு வசனம் தான் அடிச்சு விட்டாங்க, வசனத்தை அதோட க்ளோஸ். எதிர்த்தாப்புல இருக்கிறவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருமறைக்கு அவர் சரணடைய வேண்டும், அதான் செய்தி. அப்ப திருமறையை படிச்சா தானே இந்த அறிவு வரும். குர்ஆன் என்ன, ஹதீஸ்னா என்ன, லைஃப்னா என்ன, சஹீஹ்னா என்ன. ஹதீஸ்களை பற்றி கேட்கின்றவர்கள் உங்களை போன்ற பெண்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், வயது முதிர்ந்தவர்கள். ஹசன் சஹீஹ்னா என்ன, திருமதியில இருக்க கரீப் என்று சொல்றாரு திருமதி, இது எப்படி ஹதீஸ்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்குதா என்று கேட்டவர்கள் தமிழக தௌஹீத் வரலாற்றில் உங்களை போன்ற தாய்மார்களும் உண்டு. கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க அருமை தாய்மார்களை படிப்பதற்கு. அப்ப பெரிய பெரிய ஆலிம்களை எல்லாம் தாய்மார்கள் தான் வரலாற்றில் ஓட விட்டுருக்கிறாங்க, கிறங்கடிச்சிருக்கிறாங்க, வசனங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம இந்த மாநாட்டுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை வைத்து முத்தாய்ப்பாக முடித்துக் கொள்கிறோம். நிக்கிறதுக்கு வேலையே இல்லை. தௌஹீது பிரச்சாரத்தில் நீங்கள் நிற்பீர்களானால் சப்ஜெக்ட் க்ளோஸ், தலைப்பு முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சொல்றான், இன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்கள் இந்த பிரச்சாரத்தை, இந்த மார்க்க சட்டங்களை, அல்லாஹ்வின் வகையை, வேத வரிகளை, பெருமானாரின் மொழிகளை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், பிரச்சாரத்தை கண்டும் காணாமல் விடுவீர்களானால் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களுக்கு பகரமாக மாற்று சமூகம் அந்த இடத்தில் வைக்கப்படும், வேறு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சும்மா லாயக்கும் அம்சாலக்கும், அவர்கள் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு உடலாலும் பொருளாலும் செல்வத்தாலும் உயிராலும் அறிவாலும் எழுத்தாலும் பேச்சாலும் தன்னாலுடைய மனதாலும் உழைப்பார்கள். அந்த சமூகம் சோடையா இருக்க மாட்டாங்க. கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ் எந்த சமூகத்தையும் மாற்ற மாட்டான். நாம மாறாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றப் போவதில்லை என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு உபதேசிக்கின்றான். அதை நாம கவனத்தில் வச்சு எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக சஹாபாக்களின் வாழ்வில் பெறப்பட்ட அந்த படிப்பினைகளை வாழ்வில் செயல்படுத்தி இரு உலகத்துக்கும் உழைத்து மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, குடும்பத்தோடு சுவனம் செல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.